வெயில் காலம் வந்துட்டாலே முகத்தில் பிம்பிள்ஸ் வேர்க்குருன்னு நிறையா வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொடியை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சு டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு பிம்பிள் வேர்க்குரு வரவே வராது. என்ன அந்த பொடின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வேப்பலை பொடி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெட்டி வேர் பொடி சேர்த்துக்கோங்க. இது நான் ஒரு கூலிங் எஃபெக்ட்காக சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சந்தனம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு பொடி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் தனியாக வாங்கி காய வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். குளியல் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட ரோஸ் வாட்டர் இல்லைனா சாதாரண தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தில் இல்லை உடம்புல எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு கொப்பளங்கள் வேர்க்குருன்னு எதுவுமே வராது. இந்த பொடியை வச்சு சோப் எப்படி தயாரிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சோப் மேக்கிங் பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளெல்லாம் விற்பாங்க. அது இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதிகமாக கிளிசரின் உள்ள பியர்ஸ் அந்த மாதிரி சோப்பை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் சோப் பாரை நம்ம உருக்க போகிறோம். ஒரு சின்ன பவுலில் தண்ணி சேர்த்து நல்லா சூடாக்கிடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் சோப் பாரை வச்சு நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பார் அப்படியே உருகி நமக்கு மெல்ட் ஆகி வரும். சோப் பார் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 விட்டமின் இ டேப்லெட்டை கட் பண்ணி அதோட ஆயிலை மட்டும் உள்ளே சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குளியல் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சூடு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம சோப் மோல்டில் ஊற்றிடலாம். லைட்டாக சூடானதுக்கப்புறம் சோப் மோல்டில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமான ஷேப்போ அந்த ஷேப்பில் நீங்கள் ஊற்றிக்கலாம். சோப் மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா சோப்பு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நான் ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப்பில் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா சின்ன கிண்ணம் மாதிரி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சோப் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வேறு எந்த கெமிக்கல்ஸும் ஃப்ரேக்ரன்ஸும் ஆட் பண்ணாதனால ஸ்மெல் பெருசாக இருக்காது. உங்களுக்கு ஸ்மெல் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோப்பில் நுரையெல்லாம் பெருசாக வராது. ஆனால் 100% நேச்சுரல் அண்ட் ஹேண்ட்மேட். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பரு வேர்க்குருன்னு எதுவுமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.